ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி திரௌபதி அம்மன் கோயில் மலைக்கால போனோம். இப்போ எல்லாருமே வாசலில் இந்த சிலையை நம்ம பார்த்துருப்போம். இந்த சிலை முக்கால்வாசி பேத்துக்கு தெரியாது என்னென்னு. இதுதான் அரவான். இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதிகாசங்களில் சொல்லப்படாமல் மறைக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த வீரன் அரவானை பற்றி பார்க்கலாம். இந்த அரவான் எவ்வளோ பவர்ஃபுல்லான வீரன், எவ்வளோ பெரிய வாரியர் அப்படின்னா, மகாபாரதத்தில் நடந்த குருச்சேத்திர போரை மகாபாரதத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கர்ணனும் அர்ஜுனனும் தனித்தனியாக தலா 24 நாட்களில் தங்களோட அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ, இந்த அரவான் அந்த பிரம்மாண்டமான மொத்த போரையும் தனியால வெறும் 60 நொடிகளில், அதாவது ஒரே நிமிஷத்திலேயே முடிச்சு காட்ட முடியும்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி கௌரவர்கள் சைடையும் பஞ்சபாண்டவர்கள் சைடையும் ஏன் அந்த கண்ணனையுமே பிரமிக்க வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு வீரன் தான் இந்த அரவான். இவ்வளோ பவர்ஃபுல்லான அரவான் அந்த குருச்சேத்திர போர்ல என்ன பண்ணாரு அண்ட் ஏன் அரவானை மகாபாரதத்தில் மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்த வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அரவானை பத்தி பார்க்கலாம். இந்த அரவானோட ஹிஸ்டரி எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் இந்திரபிரசித்தம் அப்படிங்கிற அழகான நகர கட்டமைச்சு அதை ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ பஞ்சபாண்டவர்கள்ல அர்ஜுனன் மீது ஒரு புகார் எழுப்பப்படுது. அது என்னன்னா, திரௌபதியை திருமணம் செஞ்சுக்கிட்டப்போ அவங்க 5 பேரும் போட்ட திருமண ஒப்பந்தத்தை அர்ஜுனன் சரியா கடைபிடிக்கலையோ அப்படின்னு ஒரு புகார் எழுப்பப்படுது. அதுக்காக அர்ஜுனனுக்கு ஒரு தண்டனையும் வழங்கப்படுது. பட் மகாபாரதத்தின் ஹீரோவான அர்ஜுனனுக்கு அந்த தண்டனையோட சேர்த்து ஒரு வரமும் வழங்கப்படுது. ஃபர்ஸ்ட் தண்டனை என்னன்னா, காட்டுக்குள்ள தனியா சில மாதங்கள் வனவாசம் போயிட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் நாட்டுக்குள்ள திரும்பவும் சேர்த்துக்கப்படுவார் அப்படின்னு ஒரு தண்டனையும். இப்போ வரம் என்னன்னா, காட்டுக்கு வனவாசம் போயிட்டு வந்த அப்புறம் இந்த திருமண ஒப்பந்தத்தை கடைபிடிக்காத தவறும், அதுக்காக தண்டனை பெற்றதும், பனிஷ்மெண்டா காட்டுக்கு வனவாசம் போயிட்டு வந்தது எல்லாமே அர்ஜுனனோட நினைவுல இருந்து அகற்றப்படும். அதுக்கப்புறம் ரிக்ரெட் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரமும் வழங்கப்படுது. அந்த தண்டனையை ஏத்துக்கிட்ட அர்ஜுனன் சவுத் இந்தியா காட்டுக்கு வனவாசம் போறாரு. அங்க அவர் தனியா மன உளைச்சலோட வனவாசம் இருக்கும்போது அவர் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க நதிக்கரையில ஒரு நாகலோகம் இருக்கு. அந்த நாகலோகத்தை கௌரவ்யன் அப்படிங்கிற ஒரு நாகர்களின் அரசன் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அந்த கௌரவ்யனுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க பேர் உலுப்பி. இப்போ அந்த நாக இளவரசி உலுப்பி ஒவ்வொரு நாளும் அந்த நதிக்கரைக்கு வந்து போற அர்ஜுனனை பாக்குறாங்க. பார்க்க அந்த சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அர்ஜுனன் மேல காதல் வயப்படுறாங்க. அதனால அந்த உலுப்பி ஒரு நாள் அந்த நதிக்கரைக்கு வந்த அர்ஜுனன் கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றாங்க. மனசு கஷ்டத்தில் இருக்க அர்ஜுனன் அவங்க காதலை ஏற்க மறுக்கிறாரு. பட் உலுப்பிக்கு அர்ஜுனனை மிஸ் பண்ண மனசே இல்லை. அப்போ உலுப்பி அர்ஜுனன் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் என்ன வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு அர்ஜுனன் சொல்றாரு, நான் ஆல்ரெடி திருமணமானவன் அண்ட் அந்த திருமண ஒப்பந்தத்தை மீறிட்டேன் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தண்டனை பெற்று வனவாசம் வந்திருக்கேன். அண்ட் இந்த வனவாசம் முடிச்சுட்டு நான் நாடு திருமணதும் இந்த எல்லா நிகழ்வுகளும் என் நினைவுல இருந்து அழிக்கப்படும் அப்படின்னு மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாரு. பட் அதுக்கு உலுப்பி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரே ஒரு நாள் உங்களோட வாழ்ந்தாலே அது எனக்கு போதும் அப்படின்னு அர்ஜுனனை அவங்க நாகலோகத்துக்கே கூட்டிட்டு போறாங்க. உலுப்பியோட பேச்சு திறமையினால அர்ஜுனனை சம்மதிக்க வச்சு அந்த நாகலோகத்திலேயே மனம் முடிக்கிறாங்க. தண்டனை காலம் முடிகிற வரைக்குமே அர்ஜுனன் அவங்க கூடயே வாழ்றாங்க. தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அர்ஜுனனும் உலுப்பியும் முறையே பிரிகிறாங்க. பிரிஞ்சு அர்ஜுனன் நாடு திரும்புறாரு. அந்த நாக இளவரசி உலுப்பி காட்டிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. நாடு திரும்பின அர்ஜுனன் நினைவுல இருந்து எல்லாமே அழிக்கப்படுது. அதே சமயம் காட்டுல இருக்க உலுப்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் நம்ம கதையின் நாயகன் அரவான். அரவான் எப்படி வளர்றாருன்னா, தன்னோட தந்தை யாருன்னு மறைக்கப்பட்டாலும் தந்தை அர்ஜுனனை போலவே வில்வித்தையில சிறந்து விளங்குறாரு. வில்வித்தை மட்டும் இல்லாம வாழ்வித்தைன்னு எல்லா போர்க்கலைகளிலுமே சிறந்து விளங்குறாரு. சொல்லப்போனா அர்ஜுனனை விட ஒரு படி அதிகமாவே வில்வித்தையில சிறந்து விளங்குறாரு. இப்படி சவுத் இந்தியாவில் அரவான் வளர்ந்துட்டு இருக்கும்போது நார்த் இந்தியாவில் பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருச்சேத்திர போர் சூழுது. அப்போ கௌரவர்களும் பஞ்சபாண்டவர்களும், நாங்க இந்த போர்ல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும், ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணன் 2 வழிகள் சொல்றாரு. ஒன்னு என்னன்னா, சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருத்தனை பலி கொடுக்கறதன் மூலம் அவங்க சைடு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும், அது இல்லைன்னா திறமையான போர் வீரர்களை தங்களோட அணியில சேர்த்துக்கிறதன் மூலம் அவங்க அந்த அணிக்கு வெற்றியை தேடி தருவாங்க அப்படின்னு 2 வழிகளை சொல்லி முடிக்கிறாரு கிருஷ்ணன். இதை கேட்டு எல்லாரும் கிளம்பின அப்புறம் கிருஷ்ணனை மீட் பண்ண சகாதேவன் கொஞ்சம் பயத்தோட, என்ன கிருஷ்ணா இப்படி ஒரு ஆன்சர் சொல்லிட்ட, ஏடுகளில் ரெக்கார்ட் ஆனபடி சாமுத்திரிகா லட்சணம் பொருந்தியது 2 பேர். ஒன்னு நீ, இன்னொன்னு எங்க அண்ணன் அர்ஜுனன். நீ இல்லைன்னா உலகமே இல்ல, எங்க அண்ணன் இல்லைன்னா பஞ்சபாண்டவர்களே இல்லை, அப்புறம் ஏன் இப்படி சொன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் கேட்டாங்க, அதுக்கான ஹிண்ட் நான் சொன்னனே தவிர, எந்த டீம்ல பலமான வீரர்கள் இருக்காங்களோ அந்த அணி தான் வெற்றி பெறும். உங்க சைடு வீரமான போர் வீரர்கள் வேணும்னா தகவல்களை அனுப்பி வீரமானவர்களை உங்களோட சைட்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணன். இப்போ கௌரவர்களும் பஞ்சபாண்டவர்களும் தங்களோட அணியில வீரமான போர் வீரர்கள் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. போருக்கான தேதியும் நெருங்கிட்டு இருக்கு. அப்படி இந்த போரோட சிறப்பு என்னன்னா, அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு போர் நடந்ததே கிடையாது.
அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு போர் நடக்குமா அப்படின்னு தெரியாது. அதனால இவ்வளோ சிறப்புமிக்க ஒரு போர்ல தன்னோட சின்ன பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு நிறைய அரசர்களும் வீரர்களும் அந்த போர்ல கலந்துக்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தாங்க. இந்த தகவல் தமிழ்நாட்டில் இருக்க அரவானுக்கும் வந்து சேருது. அதை கேட்ட அரவான் இவ்வளோ பெரிய போர்ல தன்னோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னும் தனக்கு தெரிஞ்ச வில்வித்தையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு அணிக்கு வெற்றியை தேடி தரணும்னு தன்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்த இது ஒரு சரியான வாய்ப்பு. அண்ட் அந்த போருக்கு போயிட்டு கண்ணன், கர்ணன், கிருஷ்ணன் இவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசையோட போருக்கு கிளம்புறாரு. கரெக்டா போருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த போர்க்களத்தை போய் சேர்றாரு அரவான். அங்க எல்லாருமே போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க. போர் புரிய வந்த வீரர்களையும் இவங்க எந்த அணி அவங்க எந்த அணின்னு வீரர்களை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அரவான் டர்ன் வருது. அரவான் போய் தனக்கு இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. என் பேர் அரவான், நான் சவுத் இந்தியா தமிழ்நாட்டில இருந்து வரேன். என்கிட்ட 3 அம்பு இருக்கு, இதை பயன்படுத்தி போர் புரிய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட கௌரவர்களும் பாண்டவர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆள் பார்க்கறதுக்கு நல்லா ஹைட் வெயிட்டா செம ஸ்ட்ராங்கா இருக்கான், பட் 3 அம்புகளை மட்டுமே வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய போர்ல இவனால ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அரவானா ஆப்போனன்ட் கிட்ட தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு கௌரவர்கள் பாண்டவர்கள் சைடு போக சொல்றாங்க. பாண்டவர்கள் கௌரவர்கள் சைடு போக சொல்றாங்க. அதனால அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதை கேட்ட கிருஷ்ணன், வழக்கமா இவங்க ஏன் சைடு அப்படின்னு தானே கத்துவாங்க, இப்போ என்ன திடீர்னு உன் சைடு அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறாங்க. 2 பேரும் அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதை கேட்ட கிருஷ்ணன் அரவான் கிட்டேயே நீ எந்த சைடு சேரலாம் அப்படின்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அரவான் எனக்கு எந்த சைடா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறாரு. இந்த போரை தனியாலா உங்களால எவ்வளவு நாள்ல முடிச்சு காட்ட முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கண்ணன் சொல்லியிருக்காரு, நான் இந்த போர்ல ஒரு தேரோட்டியா மட்டும்தான் இருக்கேன், நான் போர் புரிய போறதில்ல, பட் போர் செய்யறவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல சிலர் 40 நாட்கள் 50 நாட்கள் 35 30ன்னு அவங்கவுங்க ஸ்ட்ரென்த் பொறுத்து சொல்றாங்க. அதுல ரொம்பவே க்ளோஸா குறைஞ்சது 24 நாட்கள்ல என்னால இந்த போரை முடிக்க முடியும் அப்படின்னு கர்ணனும் அர்ஜுனனும் ஈக்குவல் நம்பர்ஸ் சொல்றாங்க. இப்போ கண்ணன் அதே கேள்வியை அரவான் கிட்ட கேட்கிறாரு. நீ இந்த போரை எத்தனை நாள்ல முடிச்சு காட்டுவ அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அரவான் சிரிச்சுக்கிட்டே நான் 60 செகண்ட்ல முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கேட்டு கண்ணன் உள்பட எல்லாருமே அதிர்ச்சியா இருக்காங்க. அதே ஆச்சரியத்தோட எல்லாரும் அரவான் கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, நீ அவ்வளோ பெரிய படை அவ்வளோ நிறைய போர் வீரர்கள் வச்சிருக்கியா, அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அரவான் என்கிட்ட படையெல்லாம் இல்ல, இந்த 3 அம்புகள் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கண்ணன் மட்டும் அந்த அம்புகளோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அரவான் சொல்றாரு, என்கிட்ட இருக்க இந்த 3 அம்புகள் லொகேஷன் டார்கெட்டட் மிசைல் மாதிரி செயல்படும். இதுல முதல் அம்பு என்னோட ஆப்போனன்ட் யாரோ அவங்கள எல்லாத்தையும் மார்க் பண்ணிரும் அப்படின்னும், 2வது அம்பு என்னோட சைடு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னும், 3வது அம்பு ஆப்போனன்ட் எல்லாத்தையும் அழிச்சிரும், சோ தெரியாம கூட என் சைடு இருக்க வீரர்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட கண்ணன் கொஞ்சம் ஆச்சரியத்தோட, உன்னால இதை ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அரவான், என்னால இதை எத்தனை டைம் வேணாலும் லான்ச் பண்ண முடியும், அந்த அம்புகளை அகைன் அசம்பிள் பண்ணவும் தெரியும், சோ நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கண்ணன் அடர்த்தியா இருக்க ஒரு மரத்தை சூஸ் பண்ணி அந்த மரத்துல இந்த இலைகள் எல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு சில இலைகளை மார்க் பண்றாரு. மார்க் பண்ணாத இலைகளுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பை டெஸ்ட் பண்றாங்க. இப்போ அரவான் முதல் அம்பை லான்ச் பண்றாரு. அது மார்க் பண்ண எல்லா இலைகளையும் மறுபடியும் மார்க் பண்ணுது. 2வது அம்பை லான்ச் பண்றாரு. அது மார்க் பண்ணப்படாத இலைகளை போய் ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ அவர் 3வது அம்பை ரெடி பண்ணிட்டு இருக்க கேப்ல அரவான் பார்க்கறதுக்கு முன்னாடி அரவானுக்கே தெரியாம அந்த மரத்துல மார்க் செய்யப்பட்ட ஒரு இலையை எடுத்து தன்னோட காலுக்கு கீழே போட்டு வச்சுக்கிறாரு கிருஷ்ணன். ஏன்னா மரத்துல இருக்க எல்லா இலைகளும் அழிக்கப்பட்டாலும் இந்த ஒரு இலையை மட்டும் அழிக்க முடியல அப்படின்னு காட்டலான்னு கண்ணன் எடுத்து வச்சிருக்காரு. அரவான் 3வது அம்பை லான்ச் பண்றாரு. அப்போ அந்த 3வது அம்பு மார்க் பண்ணப்பட்ட எல்லா இலைகளையும் அழிச்சிட்டு கண்ணனோட காலை சுத்த ஆரம்பிக்குது. அதுக்கு கண்ணன் கொஞ்சம் ஆச்சரியத்தோட, ஏன் இந்த அம்பு என்னோட காலை சுத்தி வருது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அரவான் சொல்றாரு, ஒருவேளை மார்க் செய்யப்பட்ட இலை உங்களுக்கே தெரியாம உங்க காலுக்கடியில கிடக்கலாம் அப்படின்னு. தென் கண்ணன் காலை எடுக்கிறாரு. மார்க் செய்யப்பட்ட அந்த கடைசி இலையும் அழிக்கப்படுது. அரவானை பார்த்து கண்ணன் வியந்து போறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. முன்ன உங்க சைடுன்னு சொன்ன கௌரவர்களும் பாண்டவர்களும் இப்போ அரவான் என்னோட சைடுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அரவான் கண்ணன் கிட்ட சொல்றாரு, எந்த சைடு வீக்கா இருக்குன்னு சொல்லுங்க, நான் அந்த சைடு போர் புரியுறேன் அப்படின்னு. பட் கண்ணனுக்கு கிளியரா தெரியும் பாண்டவர்கள் சைடு தான் வீக்குன்னு. இப்போ இந்த இடத்துல கௌரவர்களும் கூட இருக்கும்போது அரவானை பாண்டவர்கள் சைடு சேர சொல்லி டைரக்டா சொல்ல முடியல. அண்ட் அரவானை சூஸ் பண்ற சைடு ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணிரும். அதுவும் போர் ஸ்டார்ட் ஆகும் போதே போர் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அரவானை சூஸ் பண்றது ஆட்டோமேட்டிக்கா வின்னர்ஸ் சூஸ் பண்றதுக்கு சமம். இது போருக்கு நியாயம் கிடையாது அப்படின்னு. அதனால நீ இந்த போர்ல பங்கேற்க வேண்டாம், பட் நான் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறேன், அதை செய்றியா அப்படின்னு கண்ணன் கேட்கிறாரு. அதுக்கு அரவான், நீங்க சொன்னா நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு.
பட் அந்த பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டிருக்காரு கண்ணன். அதுக்கு அரவான், நீங்க கடவுள், நான் சாதாரண மனுஷன், நீங்க கேட்டா என்னோட உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கண்ணனும் உன்னோட உயிர் தான் வேணும்னு கேட்டிருக்காரு. உன்னை பலி கொடுக்கறதன் மூலமா பாண்டவர்கள் இந்த போர்ல ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அரவான், நான் உயிரை கொடுக்க தயார், பட் என்னால எப்படி பாண்டவர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கண்ணன் சொல்லியிருக்காரு, சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய உன்னை பலி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பாண்டவர்கள் வின் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணன். ஏன்னா கண்ணனுக்கு தெரியும் அரவான் அர்ஜுனனோட மகன் அப்படின்னு. அதை கேட்ட அரவான் கொஞ்சம் கூட மனசு கோணாம கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படின்னு தன்னை பலி கொடுக்க தயாராகிறாரு. அப்போ கண்ணன், உனக்கு ஏதாவது கடைசி ஆசைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அரவான் 3 ஆசைகளை சொல்லியிருக்காரு. முதல் ஆசை என்னன்னா, நான் இந்த போர்ல பங்கேற்றுக்கலாம் அப்படின்னு ஆசையோட வந்தேன், பட் அது நடக்கல. ஆனா இந்த பிரம்மாண்டமான போரை ஒரு ஓரமா இருந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நான் கண்ணை மூடணும் அப்படின்னும். 2வது ஆசை, நான் இன்னும் திருமணமாகாதவன், சோ திருமணம் நடந்த பின்னாடி தான் என் உயிர் போகணும் அப்படின்னும். 3வது ஆசை, நான் இந்த போருக்கு வரும்போது அதிகபட்சமா வின்னிங் சைட்ல இருப்பேன் அப்படின்னும், குறைந்தபட்சமா லூசிங் சைட்ல இருப்பேன் அப்படின்னு நினைச்சு வந்தேன். எந்த சுச்சுவேஷன்லயும் என்னோட உயிர் போகாது அப்படின்னு நம்பி வந்தேன், பட் இப்போ என்னோட உயிர் விடுற சூழ்நிலை. சோ நான் இவங்க கையால கொல்லப்பட்டு இறந்தேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அதனால நானே என்ன பலி கொடுத்துக்கிறேன்னு சொல்லி 3 வரங்களையும் கேட்டிருக்காரு. அதுக்கு கண்ணன், சரி நாளைக்கு காலையில போர் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ மார்னிங் உன்னோட கையாலேயே நீ உன்னை பலி கொடுத்துக்கோ அப்படின்னும், அண்ட் உன்னோட தலைய போர்க்களத்துக்கு பக்கத்துல இருக்க ஒரு குன்று மேல வைக்கிறோம், சோ நீ மொத்த போரையும் பார்க்கலாம், அது வரைக்கும் உன்னோட தலையில மட்டும் உயிர் இருக்கும் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. இப்போ அரவானுக்கு பெண் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தன்னோட மரண தேதியை குறிச்சிட்டு வந்து பெண் தேடுற ஒருத்தனை மணக்க யாருமே தயாரா இல்ல. அவசர அவசரமா தேடியும் பெண் கிடைக்கல. கடைசியா கண்ணன் ஒவ்வொரு பிரச்சனை ஏற்படும் போதும் அதை சரி செய்ய எப்படி பல அவதாரங்கள் எடுப்பாரோ அதே மாதிரி இந்த பிரச்சனையை சரி செய்யவும் மோகினி அவதாரம் எடுக்கிறாரு. அரவானையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் போர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அரவானை தன்னோட தலையை துண்டிச்சுக்கிட்டு போருக்கு தன்னை பலி கொடுக்கிறாரு. மோகினி அவதாரத்துல இருக்க கண்ணன் ஒப்பாரி வச்சு எல்லா ப்ராசஸையும் முடிக்கிறாங்க. அரவானோட ஆசைப்படியே பக்கத்துல இருக்க குன்று மேல அவரோட தலை வைக்கப்படுது. முன்ன கண்ணன் சொன்ன மாதிரியே அரவானுக்கு ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படுது. அது என்னன்னா, யார் இந்த போர்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு செலக்ட் பண்ற பொறுப்பையும் கொடுக்குறாங்க. இப்போ அரவானோட கண் முன்னாடியே மகாபாரத குருச்சேத்திர போர் ஸ்டார்ட் ஆகி 18 நாட்கள்ல முடியுது. பாண்டவர்கள் சைடு வின் பண்றாங்க. இப்போ இந்த பிரம்மாண்டமான போர்ல யார் ஒருத்தர் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விவாதம் எழுது. அதுக்கு எல்லாருமே அரவான் கிட்ட போய் கேட்கறாங்க, யார் இந்த போர்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு. அதுக்கு அரவான் சொல்றாரு, இந்த மொத்த குருச்சேத்திர போர்லயும் பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது கண்ணன் தான் அப்படின்னு. அதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அந்த வெற்றிக்கு அப்புறம் கண்ணன் அரவானோட தலை எடுத்துட்டு போய் கங்கை நதியில போடுறாரு. அங்கேயே அரவானோட வரலாறும் அடித்து செல்லப்படுது. அண்ட் இப்பவும் அரவானுக்கு தமிழ்நாட்டுல கோயில் கட்டி வழிபடுறாங்க, பட் இன்னொரு பேர்ல. அது என்ன பேர்னா கூத்தாண்டவர். கண்ணன் இப்படி ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறி அரவானை கல்யாணம் பண்ணி வாழ்ந்த அப்புறம் அரவான் இறந்து மோகினி விதவையாராங்களோ அதே மாதிரி இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு வர டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் தங்களை மோகினியா பாவிச்சு அரவானை மணந்து அந்த கூத்தாண்டவர் பண்டிகை முடிவுல தங்களோட தாலியை அறுத்து விதவை கோலத்துல அரவானை நினைச்சு ஒப்பாரி வச்சு கூத்தாண்டவரை வழிபடுறாங்க. அண்ட் ஏன் நம்ம எல்லாருக்குமே அரவானை பத்தி தெரிய வரலன்னா, இந்த மகாபாரதம் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்துல. அதனால தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒருத்தனை எப்படி நார்த் இந்தியாவில் பெருமைப்படுத்துறது அப்படின்னு அரவானை பத்தி வரலாறுல மறைச்சிட்டாங்க. பட் அரவானோட வரலாறு பாரத வெண்பால தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அண்ட் இந்த அரவானோட வரலாறு பல பரிமாணங்கள்ல சொல்லப்படுது. ஆனா இப்ப நம்ம பார்த்த மாதிரி தான் பாரத வெண்பால குறிப்பிடப்பட்டிருக்கு. அண்ட் மொத்த மகாபாரத போர்லயும் அரவான் தான் கிரேட்டஸ்ட் வாரியர் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சம்டைம்ஸ் ஓவர் பவர்டு யூஸ் ஆகாம போகும் அப்படிங்கிறதுக்கு அரவான் ஒரு உதாரணமாகவும் சொல்லப்படுது. அண்ட் நான் ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னா, இவ்வளோ டேலண்டடான ஒரு தமிழனை யாருமே எங்கேயும் பெருமைப்படுத்தல, அவரை பத்தி சரியான தகவல்களையும் ஷேர் பண்ணல. அதனால இப்போவாச்சும் நம்ம இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த அரவானை பத்தி ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு தமிழனோட வரலாறை மறைச்சிட்டாங்க, அதை பத்தி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. புது வியூவர்ஸுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.